தஞ்சாவூர் மினி விலாக் பார்த்துடலாமா? தஞ்சாவூர் எதுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா, என் அம்மாவோட பாஸ்போர்ட் ரெனிவல், என் சிஸ்டர் இன்லா அண்ட் என்னோட தம்பி பையனுக்காக பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ காலை 10:30 தான் அப்பாயின்மெண்ட். ஸோ 8 வந்து கிளம்பியாச்சு. ஸோ அவங்கெல்லாம் போகிறாங்க, நாங்கள் ஏன் போகிறோம் அப்படின்னாக்கா, தசீம் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஃபைஸுன்னு வந்துட்டாரு. ஸோ வீட்டில் எவ்வளோ டெலிஷியஸான ப்ரௌனிலாம் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் அவனுக்கு வந்து அது பத்தாது. வெளியே வந்து நல்லா இல்லாத அந்த ப்ரௌனி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். என் மனசே தாங்கலை. அங்கே போய் அவன் ப்ரௌனின்னு ஆர்டர் பண்ணும்போது எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. இப்போ கிட்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்காங்க, என்ன பண்ணுறது. ஸோ செம்ம வெயில் வேறு. அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் டிலே ஆனதால் 2:30 தான் ஒர்க் எல்லாம் முடிச்சுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். லஞ்ச் வந்து அங்கேயே சாப்பிட்டாச்சு. வீட்லேருந்து அம்மா செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. கீ ரைஸ், மட்டன் கறின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அங்கேயே வச்சு சாப்பிட்டோம். செம்ம பசி வேறு. ஸோ ரிட்டன் போகும்போதும் செம்ம வெயில். ஸோ தசீம் என்கிட்டே வந்து படுத்துகிட்டே இருந்தார். ஸோ எனக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அப்படியே ஜாலியாக வந்தாச்சு. கும்பகோணம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு, பிகாஸ் ஆனந்தமில் போய் பார்க்கலாம், அதாவது புது கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போய் பார்த்தாக்கா அப்படியே ஃபுல்லாக கடையை காற்று வாங்கிட்டு இருந்துச்சு. ஒரு கலெக்ஷன்ஸ் ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு ரவுண்டு பார்த்தோம். ஃபைஸனுக்கும் பார்த்தேன். யாருக்குமே கலெக்ஷன்ஸ் வந்து செட் ஆகலை. ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ப்ரௌனி ஆர்டர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நேராக என் வீட்டுக்கு வந்துட்டேன். அன்றைக்கி வந்து ஓரியோ ப்ரௌனி, டார்க் சாக்லேட், ஃபஜ்ஜி ப்ரௌனி எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி டிஸ்பேச் பண்ணியாச்சு.